தமிழகம் எதிர்க்கட்சி இல்லாமல் தள்ளாடுகிறதா? இங்கே 4 வருடமாக எதிர்க்கட்சியாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தலைவர் பதவியிலிருந்து விலகினதுக்கு அப்புறமா அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அவர் பண்ணுறதில்ல. நம்ம இதை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். என்னுடைய வீடியோவை பார்த்தவங்களுக்கு இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை புதுசு கிடையாது. அவர் தலைவராக இருந்த வரைக்கும் கட்சி பணியையும் பார்த்தாரு, ப்ளஸ் களத்தில் பாஜகவுக்கு எதிராக செட் செய்யக்கூடிய அந்த நெரேட்டிவ்களை உடைக்கும் வேலையும் அவர் பார்த்தார். ஒரு நெரேட்டிவ் அவர் ஆரம்பிக்கிற போதே அதை அடித்து உடைச்சி காலி பண்ணது தான் அண்ணாமலை அவர்களுடைய சாதனை. அதனால தான் திமுக மற்றும் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் இணைந்து பாஜக மீது கட்டமைத்த ஒரு போலியான வெறுப்பு பிம்பம் இந்த 4 வருடங்களில் உடைக்கப்பட்டிருக்கிறது. மோடி வெறுப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0 அப்படிங்கிற நிலைமைக்கு போயிருக்கு. திமுக அந்த கூட்டணி கட்சிகள் அதனுடைய ஆதரவாளர்கள் தான் மோடியை வெறுக்கிறாங்களே தவிர சாதாரண பொதுஜனத்திடம் இருந்த அந்த மோடி வெறுப்பு அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 0 பண்ணியிருக்காரு, நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு முறையும் இங்கே தமிழகத்திலிருந்து திமுகவினரால், காங்கிரஸால் அல்லது மற்ற கூட்டணி கட்சியினரால் மோடி மீது, பாஜக அரசு மீது பரப்பப்படும் ஒரு பொய்யை அதனுடைய ஆரம்பத்திலேயே தலையில் அடித்து உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க அதை திரும்ப திரும்ப பேச முடியாத அளவுக்கு அவர் கொடுக்குற விளக்கம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது, அவர் கேட்குற கேள்வி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருது. அதனால பாஜக மீதான அந்த பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. அதுதான் தமிழகத்தில் 2024 தேர்தலில் 18.5% வாக்குகள் வாங்குவதற்கான காரணம். மோடி வெறுப்பு அப்படிங்கிறத 0% பண்ண, நியூட்ரலைஸ் பண்ண திரு அண்ணாமலை அவர்கள் பதவி விலகினதுக்கு அப்புறமா இந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்லேருந்து விலகிட்டார். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸை கண்டினியூ பண்ணணும். அண்ணாமலை என்ன பண்ணாரோ அதை இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர்கள், இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கள், மற்ற தலைவர்கள் இவங்கெல்லாம் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் விலகினார். ஆனால் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? 2017க்கு அப்புறமா டிமானிட்டைசேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எப்படி தமிழ்நாட்டில் மோடி வெறுப்பு கட்டமைக்கப்பட்டதோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இப்போ தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் பாஜக அரசு மீதான, மோடி மீதான ஒரு வெறுப்பு பிம்பம் இங்கே கட்டமைக்கப்பட ஆரம்பிச்சிருக்கு. அதை எதிர்த்து பேசுறதுக்கு இங்கே ஆள் இல்லை. அண்ணாமலை பண்ணிக்கிட்டு இருந்த வேலையை செய்யறதுக்கு ஆள் இல்லை. இப்போ மறுபடியும் அவரைத்தான் கூப்பிட்டு, ஐயா தயவு செய்து இந்த விஷயத்தை கவனிங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலைமையில இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எதிர்க்கட்சிகளே இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் திமுக அரசு ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இல்லை. ஆளும் கட்சியாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கணும், அதை உருவாக்க வேண்டியது தான் ஒரு எதிர்க்கட்சியோடைய வேலையாக இருக்கும். ஆனால் அதில் 1% கூட இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் செயல்படுறது இல்லை. இன்னைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இங்கே எதிர்க்கட்சிகள் சீரியஸாக எடுக்கலை. அவங்க எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்கே ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் உண்டாயிருக்கும். அதன் மூலமாக அவர்கள் தங்கள் முடிவை மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ தமிழகத்தில் போதை மருந்துகளால் தொடர்ச்சியாக கொலை நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு எதிர்க்கட்சிகள் எல்லாம் இப்போ கூட்டணி வைத்திருப்பவர்கள் என்ன பண்ணணும்? ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டையும், ஒரு கவன ஈர்ப்பு போராட்டத்தையும் நடத்தியிருந்தாங்க அப்படின்னா அது மக்கள் மத்தியில் பேசு பொருளாக இருக்கும், அது செய்தியாக இருக்கும். அதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஆனால் இவங்க எல்லாம் அறிக்கையை அளிக்கிறதோடு நிறுத்திக்கிறாங்க. அறிக்கை பாலிடிக்ஸ் தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. வெறும் அறிக்கை இல்லை, பிரஸ் மீட்டில் ஒரு கேள்வி கேட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. இதை செய்யறதுக்கு எதுக்கு எதிர்க்கட்சிகள்? அதிமுக இங்கே ஆளும் கட்சியாக இருக்கிற போது இந்த மாதிரி அறிக்கை பாலிடிக்ஸ் தான் திமுக பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா? எவ்வளவு ஆர்ப்பாட்டம், எவ்வளவு போராட்டம். ஆனால் இன்னைக்கு ஒரு போராட்டத்தை கூட எதிர்க்கட்சியினால நடத்த முடியல, நடத்துறதுக்கு அவங்க தயாராகவும் இல்லை. அப்புறம் எப்படி ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுக்க முடியும்? தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அதுவும் முக்கியமாக சமூக நீதி, சமத்துவம்னு பேசக்கூடிய திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பட்டியலினத்தவர்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டும், பட்டியலின மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும், அந்த பட்டியலின மக்கள்கிட்ட போய் சேரும். அவங்களும் நமக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் வரும், இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க செயல்படுவாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தூங்கிட்டு இருக்காங்க. அதற்கும் எந்த போராட்டமும் கிடையாது.
அதே மாதிரி தான் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. தொடர்ச்சியாக பெண்கள் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இது எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதற்கு பெண்கள் எல்லா கட்சியிலும் பெண்கள் அணி இருக்குது, பெண் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக அவங்கள மட்டும் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க, தமிழ்நாடு முழுவதையும் அவங்கள கொண்டு போய் இறக்குங்க. சென்னையில் பர்மிஷன் தரலையா, கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்குங்க, மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க, தமிழ்நாடே திரும்பி பார்க்கணும், ஒட்டுமொத்த பெண்களும் அங்கே இருக்கணும். சாதாரண ஆளுங்க நம்மளுக்கே இவ்வளவு தெரியும் போது இந்த எதிர்கட்சிகள்லாம் இப்படி அமைதியாக வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மிக்சர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அப்புறம் ஸ்டாலின் என்ன சொல்லுவார், நாங்கள் 200 சீட் ஜெயிக்கிறது உறுதிங்க அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடியாவது அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணிகள் தனித்தனியாக இருந்தது, எதிர்கட்சிகள் பிரிந்திருந்தது. இப்போ தான் கூட்டணி ஆயிடுச்சு இல்லையா, 2 கட்சிகளும் சேர்ந்துட்டாங்கல்ல. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அப்போது வலிமையை நம்ம காட்ட முடியும், ஒற்றுமையை காட்ட முடியும். நீங்கள் போராட்டம் அறிவிங்க, பொது பிரச்சனைக்காக போராடுகிறோம், அதனால் நாம் தமிழர் கட்சியும் இதில் கலந்து கொள்ள வேண்டும், தாவேகாவும் இதில் கலந்து கொள்ள வேண்டும்னு அவங்களையும் கூப்பிடுங்க. நீங்கள் எங்களோட கூட்டணிக்கெல்லாம் வர வேண்டாம், போராட்டத்துக்கு மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடுங்க. அப்போ திமுகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த எதிர்க்கட்சியும் இணைந்து போராடுகிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய செய்தி, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ். இதைத்தாங்க பண்ணணும். ஆனால் இங்கே எதிர்க்கட்சி தலைவர் எழுச்சி பயணம் அப்படின்னு அவர் தொகுதியாக போயிட்டு இருக்காரு. போகிறது நல்லது தான், நான் அதை வேண்டான்னு சொல்லலை. ஆனால் தினசரி அரசியல் நடவடிக்கைகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதற்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் இல்லை. எதிர்க்கட்சி தலைவர் அவர் பயணம் போகட்டும், ஆனால் அவருடைய கட்சியினர் என்ன பண்ணுறாங்க, மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சியினர் என்ன பண்ணுறாங்க, அதை அவங்க போராட்டம் பண்ணலாமே. 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களே, அவர் சுற்றுப்பயணம் போயிட்டு மற்ற இடங்களில் போராட்டம் நடக்கட்டும், மாவட்ட தலைநகரங்களில் நடக்கட்டும், மாநில தலைநகரத்தில் நடக்கட்டும், இல்லை பாஜக தலைமையில் போராட்டத்தை அறிவித்து அதில் போய் அதிமுக கலந்து கொள்ளட்டும். அப்போ நீங்கள் சுற்றுப்பயணம் போயிட்டே தாவேகாவையும் நாம் தமிழர் கட்சியையும் கூப்பிடுங்க, அவங்களுக்கு அழைப்பு கொடுங்க, உங்கள் தொண்டர்களை நீங்கள் போராட்டத்துக்கு அனுப்பி வையுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. எவ்வளவோ விஷயம் பண்ணலாமே சார். ஆனால் இங்கே ஒரு துரும்பு கூட கிள்ளி போடாமல் எதிர்க்கட்சிகள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் சமீபத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. ராகுல் காந்தி அப்படிங்கிற அந்த பொய்யர் ஓட்டை திருடிட்டாங்க அப்படின்னு இல்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டை உருவாக்கி அதை வைத்து இன்னைக்கு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய திமுக மற்ற எல்லா கட்சிகளும் இணைந்து அதை ஒரு மிகப்பெரிய நெரேட்டிவாக மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்க. சரி, அதை உடைக்கிறதுக்கு யாராவது பாஜகவிலேருந்து தயாராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் யாருமே கிடையாது. மறுபடியும் நம்ம அண்ணாமலையைத்தான் தேட வேண்டியதாக இருக்குது. அதிமுகவினர் இதை பற்றியெல்லாம் பேச போகிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பாஜக அடி வாங்கினா பிரச்சனையே இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாஜகவுடைய செல்வாக்கு குறைத்து காட்டினால் அவங்களுக்கு சீட்டு கம்மியாக கொடுக்கலாம், மற்ற நிறைய சீட்டில் அதிமுக போட்டியிடலாம், பாஜக இங்கே வளராமல் பார்த்து கொள்ளலாம். இதுதான் அதிமுகவுடைய நிலைமையாக இருக்குது. இப்போ காங்கிரஸுக்கு ஒன்றுன்னா இங்கே அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் காங்கிரஸை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே பாஜக கூட்டணியில் இருக்கிற அதிமுக பாஜகவை டிஃபெண்ட் பண்ண வராது. அதுதான் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிகிட்டு இருக்காரு, தேவைப்பட்டால் நாங்கள் பாஜகவையே விமர்சனம் செய்வோம்னு. என்னத்துக்கு விமர்சனம் செய்யணும்? சரி, தேவைப்பட்டால் விமர்சனம் செய்கிறீங்களே, தேவையான போது ஆதரவு கொடுக்குறீங்களா? அதுவும் தானே கொடுக்கணும். நாங்கள் விமர்சனம் செய்கிறதுக்கு மட்டும்தான் வருவோம், ஆதரவு கொடுக்கறதுக்கு வரமாட்டோம் அப்படின்னா, இப்போ மத்திய அரசு ஒரு சாதனை செய்கிறாங்க அப்படின்னா அதை எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு சமீபத்தில் மோடி அவர்கள் 11 வருட பிரதமர் பதவியை பூர்த்தி செய்திருந்தார். அப்போ அதற்கு அவர் வாழ்த்து சொல்லணும் இல்லை, 11 வருஷத்தில் அவர் என்னவெல்லாம் செஞ்சுருக்காரு, இந்தியாவை வெற்றி நடை போட வைத்திருக்கிறார் இப்படின்னு நீங்கள் வாழ்த்து சொன்னீங்கன்னா தானே அது கீழே இருக்கிற கடைக்கோடி தொண்டர்கள் வரைக்கும் போகும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வரமாட்டார். ஆனால் தேவைப்பட்டால் நாங்கள் பாஜகவை விமர்சனம் செய்வோம் அப்படின்னு மட்டும் சொல்கிறார். இதுதான் ஒரு கூட்டணியா? நீங்கள்லாம் சேர்ந்து தான் திமுகவை வீழ்த்த போகிறீங்களா? ராகுல் காந்தி பாஜக மீது குற்றம் சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய திமுக பாஜக மீது குற்றம் சொன்னால் அது அதிமுகவையும் பாதிக்கும். எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அதிமுக இனிமேல் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. இதையெல்லாம் செய்யறதே உங்களை டார்கெட் பண்ணுறதுக்காகத்தான். அதற்கு அதிமுக விளக்கம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு, திமுகவையும் கேள்வி கேட்பதில்லை, பாஜகவுக்கும் ஆதரவு கொடுப்பதில்லை, பாஜக மீதான விமர்சனங்களுக்கும் பதில் சொல்வதில்லை.
அப்புறம் இவங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது. அண்ணாமலை இருந்திருந்தா என்னெல்லாம் நடந்திருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் சொன்ன மாதிரி இங்கே போதையினால் ஏற்படும் கொலைகள் அதை பற்றி அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அதற்காக நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருப்பாரு. புள்ளி விவரத்தோடு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருப்பாரு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா எப்படி போதை மருந்து அதிகமாக இருக்குன்னு பேசியிருப்பாரு. அதே மாதிரி தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. சமீபத்தில் தமிழகம் 11.19% வளர்ச்சி அப்படின்னு இங்கே தமிழக அரசு கிளைம் பண்ணுறாங்க. அந்த வளர்ச்சிக்கான எந்த விதமான ஆதாரமும் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. வளர்ச்சின்னு சொல்கிறாங்களே தவிர அந்த வளர்ச்சி நிதி நிலைமையில் எதிர்விளைக்கலையேன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. கேட்டால் உடனே திமுக என்ன பண்ணுறாங்க, பார்த்தீங்களா இவங்க தமிழகத்துக்கு எதிரி அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணிவிட்டு அழகாக போகிறாங்க. அந்த கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வைக்கணுமா வேண்டாமா, அதுக்கும் ஆள் கிடையாது. ராகுல் காந்தி இப்போ இந்த பொய் சொன்னதுக்கும் அண்ணாமலை இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருப்பாரு. அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது அப்படின்னா இந்த பொய்யை எப்படி உடைச்சிருக்கலாம், ஆரம்பத்திலேயே இதை தட்டி நொறுக்கி இருக்கலாம். ஆனால் அந்த விளக்கம் கொடுக்கறதுக்கு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் இல்லை. இங்கே நயினார் நாகேந்திரனும் எடப்பாடி பழனிசாமியும் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவும் பாஜகவும் ஒற்றுமையாக இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்றது, இவரோட பயணத்தில் கலந்துக்கிறது, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அந்த ஒற்றுமையை போராட்ட களத்தில் காட்டணும். நீங்கள் ஒரு போராட்டம், பாஜக ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்களா, அதிமுக காரங்க வரட்டும். அதிமுக காரங்க போராட்டம் அறிவிக்கிறாங்களா, பாஜக காரங்க போகட்டும். நீங்கள் இரண்டு கட்சிகளும் இணைந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை முன்னெடுத்தால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் வரும். அவங்களுக்கு அப்போ தான் கொசு கடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒட்டுமொத்த மீடியாவும் அவங்க கையில் இருக்குது, அவங்க சப்போர்ட்டில் இருக்குது. அவங்க எதை மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அதைத்தான் இந்த மீடியாக்கள் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதனால் அவங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் அசரவே மாட்டாங்க. அப்படி இருக்கிற போது நீங்கள் எதையுமே செய்யலை அப்படின்னா அவங்க ஜாலியாக படுத்துட்டே காலாட்டிகிட்டே ஜெயிச்சுட்டு போவாங்க. அதுதான் இங்கே நடக்க போகுது. இன்றைக்கி மக்கள் அண்ணாமலையை மிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் 4 வருடமாக எதிர்க்கட்சி தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இன்றைக்கி அவரும் இல்லை, அவரையும் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. அப்படிங்கிற போது எதிர்க்கட்சியே இல்லாத தமிழகம் தள்ளாடிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையாவது திரும்ப வரமாட்டாரா, அவராவது எதிர்க்கட்சி வேலையை செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்களுடைய குரலாக இருக்கிறது. அவர் கூட்டணி ஆட்சி அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாங்க, மற்றதையெல்லாம் பற்றி பேச வேண்டாங்க. அவர் டெய்லி ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்கள். பாஜகவுக்கு எதிராக இங்கே நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள். திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்க சொல்லுங்கள். திமுக சொல்லக்கூடிய பொய்களை ஆதாரத்தோடு அடித்து நொறுக்க சொல்லுங்கள். இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. இதை செஞ்சார் அப்படின்னா அது அதிமுகவுக்கும் லாபம். ஏன்னா அதிமுக செய்ய வேண்டிய வேலை, எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை தான் அண்ணாமலை இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இப்போ அண்ணாமலை இந்த 4 வருஷமாக இந்த வேலையை செய்யலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 4 மாதங்கள் நம்மளுக்கு சாட்சி. ஏப்ரல் அவர் பதவி விலகினதுக்கு அப்புறமா இந்த 4 மாதங்கள் எதிர்க்கட்சி இல்லாமல் தமிழகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி மக்கள் பார்த்துட்டாங்க. தேர்தல் நெருங்கும் போது இந்த மாதிரியான நிலைமை தொடரக்கூடாது. அதனால் ஏற்கனவே நான் அண்ணாமலை அவர்களுக்கு வேண்டுகோள் வைத்த மாதிரி அவர் மற்ற விஷயங்களை பற்றிலாம், கட்சிக்குள்ளே என்ன நடக்குது, கட்சியில் யார் கூட்டணி, எத்தனை சீட்டு, இதை பற்றிலாம் எதையுமே பேசாமல் இங்கே பாஜகவுக்கு எதிரான பிரச்சாரங்களுக்கு அவர் பதில் சொல்லணும். பாஜகவுக்கு எதிராக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இங்கே கட்டமைக்கப்படும் போது அதை ஆரம்பத்திலேயே அடித்து உடைப்பது திரு அண்ணாமலை அவர்களுடைய கடமை. அப்படி இல்லைன்னா அவர் 4 வருஷம் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்கு தான் நம்ம திரும்ப சொல்கிறோம். ப்ளஸ் திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக தினசரி இங்கே நடக்கக்கூடிய அலங்கோல ஆட்சியை அவர் தான் அம்பலப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதை அவர் தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வெளியில் வருவாரா, ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அவர் களமிறங்குவாரா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதுக்கு என்ன தடையாக இருக்குது, ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கு நம்ம பதில் தேடுவோம். நன்றி.